தோழர்களே, 18 பேர் பெயரை வெளியிட விரும்பவில்லை அவர்கள். 18 பேர் பெண்கள் என்னிடம் வைரமுத்து இப்படி நடந்து கொண்டார். சில பேர் எப்படிலாம் வைரமுத்து நடந்துக்கிட்டாருன்றதை அப்படியே வர்ணித்தார்கள். ஒரு பெண் பாடகி சொல்கிறாரு, ஒரு நாள் என் வீட்டுக்கு வர சொன்னார். வீட்டுக்கு வர சொன்னோடனே, மோர் குடிக்கிறீங்களா, மோர் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி கொடுங்கன்னு சொன்னேன். சரி அந்த மோரை வாங்கி குடிச்சிட்டு வச்சேன். அந்த மோர் குடித்த இதழ்களை நான் சுவைக்க விரும்புகிறேன்னு சொன்னார். அப்படின்ட்டு இது போல அருவருக்கத்தக்க பல்வேறு விஷயங்களை பல பேர் சொல்கிறார்கள். தொடர்ந்து வருது இந்த குற்றச்சாட்டுகள். இன்றைய தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் தெரியாது, 90களில் வைரமுத்து கிட்டத்தட்ட மகாராஜா. ரஹ்மான் அப்போது தான் புகழ் பெற தொடங்குகிறார். ரஹ்மான் இசை அமைத்தாலே வைரமுத்து தான் பாடல். அப்படி ஒரு சூழல் இருந்தது. வைரமுத்துவை தவிர வேறு யாருமே பாட்டு எழுத முடியாதுங்க, அப்படிப்பட்ட ஒரு சூழலுங்க. அப்போது வைரமுத்து நிறைய கவிதை நூல்களையும் எழுதுவார். இந்த கவிதை நூல்களால் ஈர்க்கப்பட்ட பல்வேறு கல்லூரி மாணவிகள், குறிப்பாக தமிழ் பயிலக்கூடிய கல்லூரி மாணவிகள் வைரமுத்துவை பார்த்து இப்போ தான் கவிதையெல்லாம் யாரும் பெருசாக படிக்கிறதில்ல, அப்போதெல்லாம் கவிதைகளுக்கு மிகப்பெரிய மரியாதை இருந்தது. அந்த மாணவிகள்லாம், கல்லூரி மாணவிகள்லாம் வைரமுத்துவை பார்த்துட்டு நேராக போய் ஆட்டோகிராஃப் வாங்கணும், அது இதெல்லாம் போகும்போது அவர்களிடமும் இதே போல் நடந்து கொண்டு இருக்கிறார். ஒருத்தர் சொன்னால், சின்மயி சொன்னால் பொய்ன்னு கூட சொல்லாங்க, இல்லை வேறு இன்னொருத்தர் சொன்னால் சரி வைரமுத்து மேலே ஏதோ இதில் பொய்ன்னு சொல்லாங்க. 18 பேர் எப்படி இங்கே பொய் சொல்லுவாங்க? அத்தனை பேரும் வெறுமனே கற்பனையில் என்ன சீண்டினார் அப்படின்லாம் சொல்ல, அப்படியே எப்படி அவர் வைரமுத்து அந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்டார் என்பதை அப்படியே சம்பவங்களாக வர்ணித்தார்கள். இணையத்தில் போய் நீங்கள் வைரமுத்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுன்னு தேடினீங்கன்னா இணையம் முழுக்க கொட்டி கிடக்கிறது இந்த அனுபவங்கள். இப்படிப்பட்ட ஒரு ஆளை கிட்ட சேர்க்கலாமாங்க? ஆனால் திமுகவின் பெரும்பாலான மேடைகளில் வைரமுத்து இன்றும் இருக்கிறார். வைரமுத்துவுக்கு ஞானபீட விருது கொடுக்கப்பட்டவுடன் தமிழுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்னு முதல்வர் ஸ்டாலின் அறிக்கை வெளியிடுறாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மாதர் சங்கம் ஒன்று இருக்குது, அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் அதோட பேர். நடிகர் சிம்பு ஒரு முறை பாடின ஒரு சாங்கு, அவரும் அனிருத்தும் சேர்ந்து பாடின ஒரு சாங்கு சினிமாலெலாம் வரல, ஆனால் லீக் ஆகிடுச்சு. அது பீப் சாங்குன்னு சொல்லுவாங்க. பீப் சாங்னு இப்போ கூட தேடினீங்கன்னா வரும். அது பீப் சாங்னு வெளில ரிலீஸ் ஆகிடுச்சு. ஒரு கெட்ட வார்த்தை அதில் பீப்பு போட்டு ஒரு சாங்குன்னு வச்சுக்கோங்க.